நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சுங்கவரி இல்லாமல் பருத்தி இறக்குமதிக்கான அனுமதி டிசம்பர் 31 வரை நீட்டிப்பு. அமெரிக்காவின் வரி விதிப்பிலிருந்து ஜவுளித்துறையை காப்பாற்றும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 120 உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 75,240 ரூபாய்க்கு விற்பனை. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் மோடியின் யுத்தம் என அமெரிக்கா விமர்சனம். இந்தியாவின் உதவியால் தான் புட்டின் தாக்குதலை தொடர்வதாகவும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் வர்த்தக ஆலோசகர் குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியுடன் பின்லாந்து ஜனாதிபதி தொலைபேசியில் பேச்சு. இரு நாட்டு வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு குறித்து ஆலோசித்ததாக தகவல். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதலை நிறுத்தினால் இந்திய பொருட்களுக்கான வரி 25% குறைக்கப்படும். அமெரிக்க அரசின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவாரோ பேட்டி. அமெரிக்க வரி விதிப்பால் திருப்பூரில் 15,000 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கும் அபாயம். பிரதமர் மோடிக்கு திருப்பூர் இந்திய கம்யூனிஸ்ட் எம்பி சுப்பராயன் கடிதம். அமெரிக்க வரி விதிப்புக்கு எதிராக தமிழகத்தின் தொழில் நகரங்களில் போராட்டம் நடத்தப்படும். இடதுசாரி கட்சிகள் சார்பில் செப்டம்பர் 5 கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. திருத்தணி அருகே 17 வயது சிறுமியின் 5 மாத கருவை கலைக்க முயன்றபோது விபரீதம். உடல்நலம் பாதித்து சிறுமி உயிரிழந்த நிலையில் போலீசார் விசாரணை. விருத்தாச்சலத்தில் புகழ்பெற்ற விருத்த கிரீஸ்வரர் கோவிலுக்குள் உலாவரும் நாய்களால் பக்தர்கள் அச்சம். அறநிலையத்துறை அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் யானை செங்கமலத்திற்கு சிறப்பு பூஜை. தலைப்பாழை இலையில் யானைக்கு பிடித்தமான உணவுகளை வழங்கி பக்தர்கள் நிகழ்ச்சி. சத்தீஸ்கரில் மழை வெள்ளத்தில் சிக்கி திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த 4 பேர் உயிரிழப்பு. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேரின் உடலையும் சொந்த ஊருக்கு கொண்டுவர ஏற்பாடு. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்த கனமழையால் கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க தடை விதிப்பு. அதிமுகவை RSS வழி நடத்தினால் என்ன தவறு என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி. RSS கொள்கைகள் மூலம் விஜய் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் பேட்டி. மதுரை தாவேகா மாநாட்டில் பவுன்சர்களால் இளைஞர் தூக்கி வீசப்பட்ட விவகாரம். விஜய் மற்றும் பவுன்சர்கள் மீதான வழக்கு குன்னம் காவல் நிலையத்திலிருந்து மதுரை கூடக்கோவில் காவல் நிலையத்திற்கு மாற்றம். திருத்துறைப்பூண்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற காதல் திருமணம். சாதி காரணம் காட்டி கடத்தப்பட்ட மணமகனை போலீசார் மீட்ட நிலையில் திருமணம் நடைபெற்றது.
நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் வருகிற 29ஆம் தேதி வரை கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அரசியலுக்கும் கொள்கைக்கும் என்ன வேறுபாடு உள்ளது? தாவேக தலைவர் விஜய்க்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. மதுபோதையில் ஐடி ஊழியரை கடத்தி தாக்கிய விவகாரம். நடிகை லட்சுமி மேனனின் நண்பர்களை காவலில் எடுத்து விசாரிக்க கேரள போலீசார் முடிவு. ஐடி ஊழியரை தாக்கிய வழக்கில் நடிகை லட்சுமி மேனனை கைது செய்ய கேரள உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. லட்சுமி மேனனின் முன்ஜாமீன் மனு ஓணம் பண்டிகைக்கு பின் விசாரிக்கப்படும் என்று அறிவிப்பு. கேரள மாநில பாலக்காடு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ மீது நடிகை பாலியல் புகார் கோரிய விவகாரம். எம்எல்ஏ மீது வழக்கு பதிவு செய்து கிரைம் பிரிவு போலீசார் விசாரணை. டெல்லி மெட்ரோ ரயிலில் குடும்பிப்பிடி சண்டையில் ஈடுபட்ட பெண்கள். சண்டைக்கான காரணம் தெரியாத நிலையில் பெண்கள் சண்டையிடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். மகாராஷ்டிரம் சத்தீஸ்கர் எல்லையில் 4 நக்சல்கள் சுட்டுக்கொலை. கண்காணிப்பில் ஈடுபட்ட போது பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல். அமெரிக்காவின் மினியாபோலிஸ் நகரத்தில் பள்ளியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 குழந்தைகள் உயிரிழப்பு. தாக்குதலில் ஈடுபட்ட நபரும் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை. பிரிட்டனின் வேல்ஸ் நாட்டில் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கிறிஸ்தவ தேவாலயம் தீ வைத்து எரிப்பு. பாகிஸ்தானைச் சேர்ந்த 2 அகதிகள் தேவாலயத்திற்கு தீ வைத்ததாக குற்றச்சாட்டு. காதலனுடன் இருக்கும் புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்த நடிகை நிவேதா பெத்துராஜ். தொழிலதிபரான ரஜத் இஃப்ரானை விரைவில் திருமணம் செய்ய இருப்பதாகவும் தகவல். விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் உருவாகியுள்ள லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படம். படத்தின் ஃபர்ஸ்ட் பஞ்ச் டீசர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.